அப்படின்னா ஒரு புதிய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அடையாளம் புதிய அடையாளம் அப்படின்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை அறியாத நாட்கள்ல ஆண்டவரை அறியாத காலங்களில நாம வந்து ஒரு புறஜாதிகளை போல நாங்க இருந்தோம் ஆண்டவரே. ஆனா உம்முடைய சொந்த ஜனமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிற காரியமோ இல்ல நம்ம சொல்லுகிற காரியமோ வேதத்துல வாசிக்கிற காரியமோ உண்டு. ஆண்டவர் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அவரை விசுவாசித்து அவரை அறிக்கையிடும் போதே நான் உங்களுடைய பிள்ளை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல போய் கிட்டி சேரும் போதே அவர் தன்னுடைய பிள்ளையாய் நம்மளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப நமக்கு ஒரு புதிய அடையாளம் தருகிறார். எப்பொழுதுமே வந்து ஒரு ஹிந்து இதுல இருந்தோ இல்ல வேற ஒரு இதுல இருந்தோ ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு புதிய நாமம் இல்ல ஒரு 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 பேரு குடுப்பாங்க. பழைய பேர்ல இருந்து ஒரு புதிய பேர் அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. இல்ல சபையில ஞானஸ்தானம் குடுக்குறவங்க அவங்களுக்காக ஒரு பேர ரெடி பண்ணி குடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பேரோ இல்ல அந்த ஞானஸ்தானமோ அந்த காரியங்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா முந்தின வாழ்க்கையை விட ஒரு வித்தியாசமான இதே போலதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அடையாளம் வேறவா இருக்கும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு புதிய அடையாளத்தை நாம பெற்றுக்கொள்கிறோம். அந்த புதிய அடையாளம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது, அது எதற்காக கொடுக்கப்பட்டது, ஆண்டவர் ஏன் அந்த அடையாளத்தை கொடுக்கிறார், நமக்கும் அந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார், நம்ம அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இதுல என்ன சொல்றாருன்னா, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் தம்முடைய மகிமைக்காக நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்மள எல்லாரையுமே தெரிந்து கொண்டிருக்கார். நம்மள இந்த இடத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து தனக்கென்று தன்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா. அப்ப ஒரு புதிய அடையாளம் அப்படின்றது ஒரு புதிய அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பது அதுவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வாசிச்சீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். ஆண்டவருடைய ஜனங்கள் அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா நமக்கு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா நமக்கு என்ன நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பொழுதுமே நம்ம ஏதாவது ஒரு மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது இல்ல அதுவும் நிறைய நேரங்கள்ல அந்த கொரோனா நேரங்கள்ல நான் இந்த வசனத்தை அதிகமாய் கேள்விப்பட்டேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல வந்து கேட்கும்போது நீர் அவங்களுக்கு செவி கொடுப்பீர்னு சொன்னீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்தோம். நிறைய பேர் அந்த வசனங்களை நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ற காரியங்கள்லாம் இருந்தது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமேன். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தானியேல் ஜெபிக்கும் போதும் அதுதான் சொல்றாரு, உடைய ஜனத்துக்கு உடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாளாகமத்துல பார்க்கும்போது அந்த சாலமோனுடைய அந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில அந்த காரியங்கள்ல அவங்க ஜெபிக்கும் போது உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இது பண்ணும்போதுதான் ஆண்டவர் வந்து கேட்கிறார் அப்படின்ட்டு. அப்ப நம்மளுக்கு என்ன நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு நாமத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படிதானே? அப்ப என்ன நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுன்றதே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புதிய அடையாளத்தை ஆண்டவர் வந்து நம்மளோட பழைய காரியங்கள் இப்போ நம்ம இருக்கிறோம் அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது
இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பேரை சொல்லும் போது என்னை குறித்து என்னுடைய இது எப்படி இருக்கும், நான் என் கேரக்டர் இப்படி இருக்கும், இல்லைன்னா என்னுடைய தோற்றம் இப்படி இருக்கும், என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கும், இதை வச்சு நம்முடைய அடையாளத்தை நம்ம சொல்லுகிறோம். இல்ல ஒரு ஒரு நான் வந்து இந்த பிள்ளையோட அம்மாவா இருக்கிறேன், இவருடைய மனைவியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடையாளத்தினாலதான் ஆண்டவர் நம்மளை வந்து என்ன பண்றார், நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். நம்ம எல்லார் மேலயுமே எதான் சொல்லுவாங்க, எல்லாரையுமே ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லாரையுமே ஒரு முத்திரை போட்டு பாதுகாக்கிற ஒரு காரியம். அப்போ நமக்கு அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார். அந்த ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது மாத்திரம்தான், அந்த ஜனங்களை தான் தன்னுடைய மகிமைக்கின்றதுக்காக யாரையும் அவர் விட்டு விடுறது இல்ல. எல்லா ஜனங்களையும் அவர் தனக்கென்று தான் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனா நம்மளுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நடக்கிறோமா, இல்ல நம்ம வழி விலகி போகிறோமா, அது நம்முடைய சாய்ஸ். அவர் அதுல நம்மள ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஆனா நமக்கான பாதைகளை அதான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன அதுதான் வந்து உண்மையாவே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியில நடக்கிறோம். அஹ் ஆண்டவரோடு நம்ம அனுதினமும் பயணிக்கிற காரியம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட ஆண்டவர் நமக்காக அவர் நடத்தி தருவார். அது நம்ம அவரோடு பயணிக்கும் போது நம்மளுக்கு அது புரியும். நம்முடைய இருதயத்துல இருக்கிற ஏக்கம் உடனே நம்ம தனிக்கலாம், பெரிய பெரிய காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேனே, ஒருவேளை அந்த காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு அப்படி கிடையாது. அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கலாம். நம்மளுக்கு இந்த இந்த பூமியில நம்ம வாழும்போது நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஓட்டத்துலதான் நம்ம ஓடணும். அடுத்தவங்க இந்த ஓட்டத்தை ஓடுறாங்களே, இல்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிலாம் கிடையாது. யோசேப்பை குறித்து நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போதும் அதுதான் சொன்னேன். யோசேப்புக்கு அநேக பிரிவுகள் வந்தது. தகப்பன் தாயை பிரிந்தாரு, இளவயதுல தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டாரு, சகோதரர்கள் அவரை வெறுத்தாங்க, அது இல்லாம குழியில தூக்கி போட்டாங்க. அவர் யாரெல்லாம் அண்டி அண்டி யாரெல்லாம் நம்மளோடு கூட இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச கடைசியில எல்லாவரையும் விட்டு பிரிந்து ஒரு அந்நிய தேசத்துல போய் உட்கார்ந்துட்டு, அந்த அந்நிய தேசத்திலயும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு நிம்மதி இல்லாம, அப்போ அவர் ஒரு நாள் அதான் எனக்கு எப்பவுமே அந்த வேதத்துல தேடுவேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடுகள்னு ஒரு இடத்துலயுமே ஈவன் தாவீது சொல்லும்போது கூட, ஐயோ நான் நெருக்கப்பட்ட என்னால முடியல காப்பாத்தும் அது இது ஏன்னா தாவீது பட்ட நெருக்கமும் அவ்வளவு பயங்கரமானது. வனாந்திரத்திலேயே தான் வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு வனாந்திர வாழ்க்கையை ஏன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா, சூழ்நிலைகளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு அப்படின்னா, நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆண்டவரத்துல கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, எனக்கு மட்டும் அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய அனுதின வாழ்க்கையில அவர் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அது வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அது அவர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு பாக்கியம். அந்த ஒரு உணர்வு எப்படி ஒரு தகப்பனுடைய உணர்வுகளை, தாயுடைய உணர்வுகளை பிள்ளையால புரிந்து கொள்ள முடியுமோ, இல்ல ஒரு பிள்ளையுடைய உணர்வுகளை ஒரு தாயாலேயோ தகப்பனாலேயோ புரிந்து கொள்ள முடியுமோ. பிள்ளை போய் கேட்குமா, என்ன அப்பாட்ட எனக்கு ஃபீஸை கட்டுங்க, அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு தந்துருவீங்களாமா ப்ளீஸ், எனக்கு எப்படியாச்சும் எனக்கு சாப்பாடு தந்துருவீங்களா, சாப்பாடு அரிசி வாங்கிட்டீங்களான்னு நம்ம பிள்ளை ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து கேட்கறது இல்லை. ஆனா நம்ம ஆண்டவரத்துல போய் எனக்கு இது இருக்கா அது இருக்கான்னு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நானும் இந்த பூனை கதை சொன்னோன்னு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நான் ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி வெட்டிங் இருந்தது. நாங்க ஆனா ரொம்ப பெரிய வெட்டிங். சோ அதனால பயங்கர கூட்டமா இருக்கும். நான் என் பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம இருந்ததுனால நான் பசங்களை கூட்டிட்டு போல. நானும் என் ஹஸ்பண்ட் தான் போனோம். அப்ப என் பெரிய பொண்ணுட்ட கேட்டேன், நீ வெட்டி ஏன்னா ஊர்ல போய் கல்யாணம் எல்லாம் பார்த்ததே கிடையாது பிள்ளைங்க. அப்போ ஏதோ ஒரு கல்யாணம் வருது ரொம்ப ஆசையா இருந்தாங்க, கடைசியில உடம்பு சரியில்லாம வர முடியல. அப்ப ஏன் கல்யாணத்தை மிஸ் பண்றியான்னு கேட்கும்போது, கல்யாணத்தை மிஸ் பண்ணல, கல்யாண பிரியாணியை மிஸ் பண்றேன் அப்படின்னா. எனக்கு ஷாக்கா இருந்தது. ஐயோ பிள்ளைய விட்டுட்டு நம்ம போறோமே அப்படின்ட்டு. அப்போ பிரியாணி அவங்க தெரிஞ்சவங்க. பட் ஆனா அவங்க கிட்ட நம்ம போய் கேட்கிற அளவுக்குலாம் அங்க ஒண்ணுமே இல்லை. பயங்கர க்ரௌடா இருக்கும். அவங்க சர்வ் பண்றவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து பேக் பண்ண முடியாது சென்னையில, அதுவும் பயங்கர க்ரௌடட் பிளேஸ்ல நம்ம வந்து போய் இன்னொன்னு கேட்கறதுமே அசிங்கமான ஒரு காரியம். அதனால நான் அது மனசு திக்குன்னு இருந்துச்சு. ஆண்டவரே, பிள்ளை இப்படி கேட்டுருச்சு, வாயை திறந்து எனக்கு பிரியாணி மிஸ் பண்றேன்ட்டு. நம்பவே மாட்டீங்க, அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பக்கத்துல என்னோட ரிலேட்டிவ் ஒரு அத்தை இருந்தாங்க. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு யாரோ ஒரு பாக்ஸ்ல பிரியாணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், பாக்ஸ்ல பிரியாணில இல்ல மாமா வரல, வயசானவங்கள, அதனால நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சும்மா எதேச்சியா கேட்டேன், இன்னொரு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சும்மா விளையாட்ட கேட்டா, நம்ப மாட்டீங்க, அவங்க பேக்குள்ள ஒரு பாக்ஸ்ல பிரியாணி இருக்கு, இன்னொரு பாக்ஸ் எம்டியா இருக்கு. அப்போ இந்த பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் அங்க போய் பிரியாணில நான் இங்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தது. அந்த சாப்பிடுற நேரத்துல பரிமாறுற இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுங்கன்னு டப்பா தூக்கிட்டு நிக்கிறதுக்கு.
அப்ப நான் அவங்க கிட்ட இப்படி சொல்லவும் அவங்க டக்குன்னு ஒருத்தர் தம்பி பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி போட்டு பாக்ஸ நிரப்பி கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் ஏன் காலியா இருந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அவங்க அந்த பாக்ஸ் இதை எடுத்துட்டு வரல. அவங்களுக்கு கொடுத்தவங்க 2 பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுக்கு எப்படி அது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாக்ஸ் ஃபுல்லா பிரியாணி இருந்தது. நான் வீட்டுக்கு அதுவும் அழகா நான் என்ன தூக்கவும் இல்ல. ஃபங்க்ஷன் எல்லாம் முடியற வரைக்கும் அவங்க கையில வச்சுட்டு அவங்க கிளம்பும் போது என் கையில கொடுத்துட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு பாக்ஸ். எனக்கு உண்மையா அன்னைக்கு வந்து பிள்ளைங்க கிட்ட சொன்னேன். உன்னோட ஒரு சின்ன ஆசைய கூட நீ ஆசைப்படுற அப்படின்னா, ஒரு தாய்க்கு வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போறோம், பிள்ளை சாப்பிடல, நம்ம ஒரு வாய் கூட இறங்கி இருக்காது. சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா பிரியாணி எடுத்து எல்லாரும் கேட்டாங்க எங்க இருந்து டப்பா. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த டப்பா எங்க இருந்து வந்தது தெரியாது. நான் அந்த அத்தைக்கும் தெரியல. நான் 2 டப்பா நான் டப்பாவே கொடுக்கல. அவங்களா கொடுத்தாங்க. நான் சொன்னேன் ஒரு டப்பா எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு டப்பா ஏன் காலியா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற விதம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோடு கூட ரொம்ப அந்த ஒரு அவர் உணர்வு பூர்வமாய் நம்ம அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டோமானால் நமக்கு என்ன ஒரு காரியம் இருந்தாலும் அவர் நம்மள நடத்துவார். எனக்கு இது இது உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். அது சொன்ன மாதிரி அற்ப காரியமா இருக்கலாம். ஆனா இந்த இந்த காரியங்கள்லதான் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது நம்மளுக்கு அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை உலகத்துல வந்து நீங்க யார்கிட்ட போய் நீங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்மள தெரியாது. நம்மளை புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்காது. நிறைய நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருப்பீங்க. 100 விஷயம் நல்லா பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தவறி இருப்பீங்க. ஆனா உடனே உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்க மோசம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க யார் கூட வேணா பழகுங்க. ஈவன் உங்க கூட பிறந்தவங்களோ, ஈவன் உங்க பேரண்ட்ஸோ கூட இருக்கலாம். நீங்க எல்லாமே பார்த்து 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 அவங்களுக்காக பண்ணுவீங்க. ஆனா கடைசியில ஒரு விஷயத்துல நீங்க தவறுனீங்க அப்படின்னா அந்த 100 விஷயத்துல 99 விஷயமும் நெகட்டிவ் மைனஸா தான் போயிடும். அதனால ஆனா ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும். நம்ம எந்த காரியத்துல தவறுனாலும் நம்முடைய ஏன் என் பிள்ளை அந்த காரியத்தை செய்தது அவர் நம்ம யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்கிறது இல்ல. ஒருவேளை மனுஷங்க வந்து நம்மள வைத்திருக்கிற இடம் வந்து ஒரு நாள் நம்மள ரொம்ப தூக்கி வச்சிருப்பாங்க, இன்னொரு நாள் தூக்கி டமால்னு தரையில போட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம என்னைக்குமே அவருடைய பிள்ளையாய் தன்னுடைய தோளோடு நம்மளை சேர்த்து அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். இன்னொன்னு அவர் என்னைக்குமே மாறாது. அவருடைய பொசிஷனும் என்னைக்கும் மாறாது. மனுஷனுடைய அடையாளங்கள் மாறலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு காலத்துல ஆக்டரா இருந்தவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா மாறிட்டார். அவருடைய அடையாளம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்தது. சோ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மனுஷனுடைய அடையாளங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நாளும் மாறாதவர். அப்ப அவர் நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். அந்த அடையாளத்தையும் ஒரு நாளும் நம்மளை விட்டு அதுக்காக நீ இப்போ நம்ம நினைக்கலாம் என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ எல்லாருக்கும் இந்த நாமத்தை அவர் கொடுக்கலையா அப்படின்னா எல்லாருக்கும் அவர் கொடுக்கறதுக்கு எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்ம சில நேரம் மத்தவங்களை திட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா திட்டணும். நானும் அந்த சில நேரம் திட்டி விட்டுருவேன். திட்டிட்டு அப்புறம் யோசிப்பேன் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள்ல. இப்போ நம்மளுக்கே எப்படின்னா நம்மளுடைய பெரிய பிள்ளையோ சின்ன பிள்ளையோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இடையில போய் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய ரொம்ப அடிச்சு காயப்படுத்தி ரொம்ப டாமினேட் பண்ணும்போது நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, சகிச்சுக்க முடியாது. கோவம் வந்துரும். 2 அடி நம்ம பெரிய பிள்ளைக்கு போட்டுருவோம் எந்த பிள்ளை டாமினேட் பண்ணுது. ஏன்னா ஒரு தாயால வந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே போலதான் வந்து அவரால நம்ம மற்றவர்களை அதான் சொல்லுவாரு நாம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை நம்ம தூசிக்கிறோம், நம்ம இது புகழுகிறோம் ஒரே நேரத்துல, இல்லைன்னா தூசிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த ஜனங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதோ அது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் நம்மள ஒண்ணு போலதான் பாக்குறாரு. எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒரு போலதான் பாக்குறாரு. இப்ப புதிய அடையாளத்தை அவர் வேதத்திலேயும் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன அப்படின்றத நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, முதலாவது நான் ஆபிரகாமுக்கு அவர் நாமத்தை மாற்றினாரு. ஆனா அதை விட யாக்கோபை குறித்து நம்ம தியானிக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ல இருந்து 29 30 வரைக்கும் வாசிக்கலாம். 24ல இருந்து யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான்.
அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை. ஆமென். அப்போ இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம்தான். யாக்கோபு வந்து ஏசாவை மீட் பண்ண போறாரு. லாபானை விட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் அழைத்து கொண்டு அங்க போகும்போது ஏசாவை மீட் பண்றதுக்கு ரொம்ப பயம். அப்போ அதுக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும்போது ஏன்னா அவன் என்ன காரியம் பண்ணிட்டு போனான்னு நமக்கு தெரியும். ஏமாத்திட்டு போயிட்டான். சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்திட்டு தகப்பனிடத்துல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாமே. யாக்கோபு அப்படின்ற பேருக்கே வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா எத்தன், ஏமாற்றுகிறவன், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். இப்ப இந்த ஏமாற்றுக்காரனா இருக்கிற யாக்கோபு தான். ஆனா அவன் தனிமையில இருக்கும்போது அவன் தகப்பனையும் தாயையும் எல்லாரையும் விட்டு அவன் பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்ப அவன் போகும்போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் சொல்கிறார். உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லுகிற காரியம். அப்ப அவனும் வந்து, நீர் எனக்கு என்னை திருப்பி கொண்டு வந்தீரன்னா நீர் எனக்கு தேவனா இருப்பீரேன்னு சொல்லுகிற காரியம் எல்லாம். இப்ப யாக்கோபுக்கு இங்க ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. அப்ப நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இதே போல நம்ம ஆண்டவரோடு போராடி ஜெயிக்கணும், ஆண்டவரோடு யுத்த காரியங்கள், யுத்தம், தேவனோடு போராடி மேற்கொள்ளணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல நம்மள பழக்குவிக்கிற காரியம். நான் எப்பவுமே அதுவும் உங்ககிட்ட சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமும் அவர்கள் சமாதானமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நிறைய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணி அவங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கள சும்மா இருக்க விடல ஆண்டவர். அவங்களுக்குன்னு சில ராஜாக்கள், சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. அப்ப ஏன் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, யுத்தம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கைகள் என்ன பண்ணிடும், ஓய்ந்து போயிடும். ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு கத்தியோ இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணாம இருந்தா அது துரு பிடித்து போயிடும். அது போல யுத்தத்தை வந்து செய்யாம சமாதானத்தோடயே இருந்தாங்க அப்படின்னா அந்த இது வந்து அவங்களுக்கு இது இல்லாம போயிடும், சத்துருக்களை மேற்கொள்ள முடியாம போயிடும். அதனால அவங்களுக்காக சில பகைவர்களை விட்டு வைத்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற ஒரு காரியம். நம்ம இந்த காரியங்களை எப்படி மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். அதை எப்பவும் சொல்லுவேன், பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா தயவு செய்து திட்டாதீங்க, அடிக்காதீங்க, சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. ஏன் அப்படின்னா அந்த தப்ப செய்யல அப்படின்னா அந்த தப்பு, இப்ப ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தப்பா நடந்துருச்சு அப்படின்னா ஓகே, அடுத்த தடவை அதுல இருந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இல்ல தப்பே பண்ணாம கரெக்டாவே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் தப்பு வரும்போது அவங்களால அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியாது. இப்ப நம்மளுமே அப்படிதான். இப்ப யூஸ்வலி வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம், ஒரு சில காரியங்கள் படிச்சேன். அப்ப அவங்க வந்து நிறைய எனக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தந்து அப்படி ஃப்ரீயா நல்ல ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அப்படி ஃப்ரீயா விட்டுறணும் நல்லா அப்படின்ட்டு. அவங்க வந்து எப்படின்னா ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம கத்துக்கணும். அதுவும் கணக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து அவங்க தேடி 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 கண்டுபிடி. இப்ப வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, கூகுள் இது எல்லாம் நிறைய இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ எப்படின்னா அதை தேடி 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 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கண்டிஷன் வரும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம தேடி கஷ்டப்பட்டு அதை இது பண்ணும்போது அதனுடைய பலன் மிகுதியா இருந்தது. அதே மாதிரிதான் வந்து அதுல மிஸ்டேக் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ல இருந்து நிறைய கத்துக்கிடவும் முடிஞ்சது. இதே மாதிரி எல்லா விஷயத்துலயும் பிள்ளைங்க அதனால இது மிஸ்டேக் ஆயிடும், இது தப்பாயிடும், இல்ல ஃபெயிலியர் வந்துரும். இப்போ என் பெரிய பொண்ணுலாம் நல்லா படிப்பா, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி ஃபெயிலியர் பார்த்தாலே இன்னுமே பயம்.
அப்பதான் 2 ஃபெயிலியர் வந்தா பரவாயில்ல வாங்கிக்கோ. ஏன்னா அது எப்படி இருக்கும், அந்த இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அந்த காரியங்கள் அந்த மனதளவுல பக்குவப்படுத்தப்படு. சில நேரம் நம்ம பெற்றோர்கள் செய்யற பெரிய தவறு என்னன்னா, பிள்ளை எல்லா ஹடல்ஸையும் புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு தாண்டி ஓடிடணும். ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒரு கிளாஸ்லயும் ஃபெயில் ஆயிடக்கூடாது. ஃபெயில் ஆன பிள்ளைனா அப்படி மட்டம் தட்டிடுவாங்க. வாழ்க்கையில ஃபெயில் ஆன செமஸ்டர்ல அரியர் வச்சா நோ. வாழ்க்கை பாடத்தை அவங்க அப்புறம் எங்கேருந்து கற்றுக்கொள்ளுவாங்க? அதனால அதுக்காக தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரல. ஈவன் அவங்க தப்பு பண்ணுனா கூட இட்ஸ் ஓகே. அவங்க அதுல இருந்து அவங்க அந்த மிஸ்டேக்ல இருந்து அவங்க கத்துக்கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் நம்மள வந்து நிறைய நேரம் இந்த மாதிரி சூழ்நிலைகள், ஒரு தவறுகளிலிருந்து நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். ஒரு ஒரு சத்துருக்களை நமக்கு அனுமதித்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அதனாலதான் பின்னாடியில பார்க்கும்போது ஏசாவை நான் வெறுத்தேன் யாக்கோபையோ சிநேகித்தேன்னு எழுதியிருக்கிறபடி அந்த காரியங்கள் வந்து அவரு ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா யாக்கோபு வந்து எத்தனா இருந்தான், அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஓடுறான். ஆனா ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இதுதான் உலகத்தாருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தார் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஐயோ ஏமாத்துக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டான், இவங்கிட்ட போய் ஆண்டவர் பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அந்த ராத்திரி போய் அவங்கிட்ட போய் எப்படி அதுவும் அண்ணனை மாதிரியே இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவருடைய சித்தம் அங்க வேற. அவர் அந்த பாதைக்குள்ளா யாக்கோபு என்ன பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் யாக்கோபு மீட் பண்றார். நான் உன்னோடு கூட தான் இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. அதுல இங்க ஒரு ஒரு காரியம், அது ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. யாக்கோபுக்கு வந்து அது ஒரு புதிய அனுபவம். அப்போ அனுபவங்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். நான் இவ்வளோ போராடி ஜெபிச்சுட்டு இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கல, நான் இவ்வளோ உட்கார்ந்து நான் இவ்வளவு மெசேஜ் கேட்டுட்டு எனக்கு இந்த காரியம் நடக்கல, ஏன் இந்த காரியம் நடக்கல நமக்கு அப்படின்லாம் நம்ம யோசிக்காம எப்பொழுதுமே எப்பொழுதுமே நான் தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நான் ஜெபிச்சு ஜெபிச்சு எல்லா காரியத்தையும் வாங்கிட்டேன். ஆனா இவங்களுக்கு என்ன ஜெபிச்சாலும், ஏன் நீங்க ஜெபிச்சா ஆண்டவர் ஒண்ணுமே தரமாட்டாரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய வழிகள் அல்ல நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். அவர் என்னென்றைக்கும் மாறாதவர். மாறாதவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் அப்படின்னா அது என்னைக்குமே என்னது கரெக்டா இருக்கும். நம்ம மாறுகிறவங்க, நம்ம உலகத்தார் சிந்திக்கிறது போல நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை போல நான் எப்பொழுதும் அதான் பல புதிய பாட்டுலயுமே சொல்ற காரியம். ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணாரு, ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தா இவனை எப்படி இது பண்ணிருப்பாரு. அதே நேரத்துல நிறைய காரியங்களுக்கு கண்டித்தார், கோபப்பட்டார், எல்லாமே இருந்தது அவர் இடத்துல. அதே நேரத்துல அவர் புரிந்து கொள்கிற ஒரு விதம் வந்து வித்தியாசமா இருந்தது. அப்ப இங்க யாக்கோபு பார்க்கும்போது அவன் பயந்துகிட்டு வரான். அப்போ அவன் ஏசாவை அவன் எதிர்கொள்கிறதுக்கு முன்னரே அவனுக்குள்ள இருந்த ஒரு பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்ச்சி, இந்த காரியங்கள்னால யாக்கோபு என்ன பண்ணியிருந்தான், யாக்கோபு ஃபுல்லா வந்து பீடிக்கப்பட்டிருந்த ஒரு காரியம். ஆண்டவரால ஒருவேளை நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில, ஏன்னா அவன் லாபான் இடத்துல போறதுக்கு முன்னாடியே அவரை பெத்தேல்னு பேர்லாம் வச்சு எல்லா காரியங்களும், ஆனாலும் அவன் அங்கேயும் அவனை ஏமாற்றப்படுகிற காரியம், இவன் எனக்கு ராகேல குடு லேயால் வேண்டான்ட்டு அவளை நிறைய காரியங்கள்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை வழி நடத்துகிறார். அப்ப அவனுடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்தணும். முதலாவது அவனுக்குள்ள இருந்த ஒரு பயம். பயம் எப்ப வரும், விசுவாசம் இல்லைன்னா நமக்கு பயம் வரும். நம்முடைய பாதைகளில ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தெரியல ஆண்டுடைய கிருபையில. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணி, ஏதோ நான் பிளான் பண்ணி என் வாழ்க்கையில எல்லாமே நான் நடத்துற மாதிரி நான் யோசிப்பேன். இதை கரெக்டா பண்ணணும், இதை கரெக்டா பண்ணணும், இதை கரெக்டா. இப்ப வந்து நீங்க கேட்டீங்கன்னா கோ வித் ஃப்ளோ. ஆண்டவர் எப்படி நம்மள ஒரு ஆற்று நீரை எப்படி அதன் போக்கில எப்படி அடித்து கொண்டு போகிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன வேணும், அதான் சொல்லணும். ஒரு பிரியாணி தர ஆண்டவரால நம்மளுக்கு மற்ற காரியங்களை தர முடியாதா? என் பிள்ளைகிட்ட இப்ப சொல்லுவோம், ஒரு இந்த டயலாகே கொஞ்ச நாளா ஒரு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது நமக்கு அது புரியும். நான் நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம எப்படிப்பட்டவங்க, உலகத்தாரின் பார்வையில நம்ம ஒருவேளை பாவிகளா இருக்கலாம், நம்மளே ஒருவேளை குற்ற உணர்வுனால நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். இல்ல நான் இதை செய்ய முடியலையே, ஏன் என்னால இதை முடியல, இல்ல நான் இந்த தப்ப பண்ணிட்டேனே, இல்ல நான் இப்படி. ஆனா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுகிறார்,
சந்திக்க வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு புதிய அடையாளம் இங்கு யாக்கோபுக்கு கொடுக்கும்படியாய் அவர் அந்த இடத்துல வர. அப்போ ஆவிக்குரிய சூழ்நிலை யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு புதிய அடையாளத்துக்கான அது ஒரு இது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷனும் அவன் சுபாவங்களும் அங்க களையப்படணும். அதனால அவனுக்குள்ள இருந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். யோசேப்புக்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படின்ட்டு கண்டிப்பா ரொம்ப பயம் இருந்தது. அந்த 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 இதை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா அவனுடைய மனைவி எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு இவர் பின்னாடி வரும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்தது. சோ அப்போ ஆண்டவரோட அங்க போராடுகிற ஒரு காரியம். அப்போ அவன் அங்க சொல்றான், இது என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், நம்ம நினைப்போம், நமக்கு அந்த ஒரு இது உண்டு எப்பவுமே. நான் ஜெபிச்சு நான் போராடி ஆண்டவர் இடத்துல இருந்து கேட்டு அங்க அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அப்ப எப்படி அவரு இந்த காரியங்களை இது பண்ணுவார்ல? அவருடைய அனுமதியின்றி நம்முடைய தலையில இருந்து ஒரு மயிர் கூட கீழே விழாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அங்க சொல்லிடுறான், அவன் ஆசீர்வதித்தால் ஒழிய போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது, அப்ப அவர் உன் பேர் என்ன என்று கேட்கிறாரு. அப்ப யாக்கோபு அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், இங்க ஏன் இது ஆண்டவரோடு போராடுகிற காரியம் அப்படின்னா, நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படி சொல்லுவாரு. தேவ தூதர்ன்னு எல்லாம் சிலர் சொல்லுவாங்க நிறைய காரியங்கள். அது உங்களுக்கு தெரியும், அது யாரோடு அவன் போராடுனான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த இடத்துல இருந்தாங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்ப அங்க ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடக்குது யாக்கோபுடைய வாழ்க்கையில. ஒரு பழைய அடையாளத்துல இருந்து அவன் புதிய அடையாளத்துக்கு மாற்றப்படுகிறான். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்றார். மனிதனோடு போராட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப தேவனோடு போராடி மேற்கொண்டாயே அப்படின்ட்டு. அப்போ யாக்கோபு இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பார்மேஷன் ரொம்ப அழகா ஏசாயா 43:1 வாசிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தியானித்து இருக்கிறோம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். இங்க பார்க்கும்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். சிருஷ்டித்தவர் யாரு? சிருஷ்டித்தது யாக்கோபா சிருஷ்டித்தார். ஆனா உருவாக்கும் போது யாராய் உருவாக்குகிறார்? இஸ்ரவேலாய் உருவாக்குகிறார். அப்போ இன்னொரு பெரிய இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். நீங்க இதுல நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவனுடைய பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவருக்கு இன்னும் பேரா தெரியாது யாக்கோபுடைய பேரு. ஆனா அவர் அங்க கேட்கிறார். அவன் சொல்லுறான் யாக்கோபு அப்படின்னு சொல்றான். அப்போ உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக அப்படின்ட்டு. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இப்ப நீங்க பழைய வசனங்களை யோசிச்சு பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன நாமம் தரித்திருக்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல். ஆமீன். அப்போ அங்க அதனாலதான் அவர் அங்க சொல்லல. ஏன்னா தன் நாமத்தை அவனுக்கு அங்க கொடுத்துட்டார் அவர், இஸ்ரவேல் அப்படின்ற நாமம். இதுல நீங்க உடனே சொல்லலாம், ஆண்டவருடைய நாமம் அங்க இஸ்ரவேல்னு பைபிள்ல குறிப்பிடப்படலையே பர்டிகுலரா அப்படின்ட்டு. நான் நிறைய இடங்கள்ல நீங்க இருக்கு, நீங்க அதை குறித்து தியானித்து பாத்தீங்கன்னா நீங்க அறிந்து கொள்வீங்க. ரொம்ப ஒரு அருமையான காரியம் இது. நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த 4-5 இயர்ஸ் முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஒரு இது தந்தார், ஒரு கிருபையை தந்தார். அது புரிந்து கொள்கிற தன்மை. அவன் நாமத்தை கேட்கிறான், சொல்ல மாட்டாரு. அப்ப என் நாமத்தை நீ கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரம் ஹிண்ட் மாதிரி வச்சுட்டு போயிடுவாரு. இதுதான் வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, பொக்கிஷமாய் வைத்திருக்கும். நம்ம அதை தேடி பார்க்கும்போது, அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு, அவன் எத்தனா இருக்கிறான், யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறான். அவனை இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திரும்பி அவன் கேட்கிறான், உங்க நாமம் என்ன அப்படிங்கும் போது, நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி, நான் தான் என் நாமத்தை உனக்கு தந்துட்டேனே, இது தெரியாதா அப்படின்ட்டு. எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல. அது மட்டும் இல்ல, திருப்பி அவனுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. யாக்கோபும் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 35, 9, 10, 11. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று
உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்பும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென். அப்போ இங்க திரும்பியும் அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். வேதத்துல எப்பொழுதுமே ஒரு காரியம் 2 தடவை சொல்லப்பட்டதுன்னா அது ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவரால சொல்லப்படுகிற காரியங்கள். அப்போ இங்க சொல்லும் போது திருப்பியும் அவன் பதானாராம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்போது உன் பேர் யாக்கோபு, இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்க என்று சொல்லி அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த புதிய அடையாளம் என்ன அப்படின்னா, நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சன்னதியில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இஸ்ரவேல் அப்படின்ற அந்த ஒரு வம்சமே அவன் மூலமாய் உருவாகணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். கோத்திர பிதாக்களுக்கு எல்லாருக்குமே பேரு இஸ்ரவேலர்கள், அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய அப்ப யாக்கோபின் மூலமாய் அந்த டிரான்ஸ்பர்மேஷன், யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அடையாளம், அவனுடைய பழைய இதுல இருந்து அவன் புதிய ஒரு அடையாளமாய் ஆண்டவருடைய நாமமாகிய அந்த அடையாளத்தை அவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் மூலமாய் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. அவன் மூலமாய் பல ராஜாக்களும் பல வம்சங்களும் அவன் மூலமாய் உண்டாகுது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்காக அவனை எந்தெந்த சூழ்நிலைகளுக்குள்ள அவர் கொண்டு போகிறாரு அப்படின்னு பாக்குறோம். புதிய ஒரு அடையாளத்தை அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு காரியம். இதைதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம யாக்கோபா இருக்கிறோம், நம்ம வேற ஒரு பேர்ல இருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படணும், அந்த புதிய அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்தான் அப்படின்றத நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில கடைசியா வரைக்கும் அதுவும் அவரோடு போராடி மேற்கொள்ளும் போது தொடைய சந்தை தொற்றுவாரு, சுளுக்கிரும், அவன் நொண்டி நொண்டி நடந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அது சரியாச்சா என்னன்னு தெரியல, மேபி சரி பண்ணிருப்பாரு ஆண்டவர். அப்ப அவன் தொடை சுலுக்கிட்டு வந்தோடனே அவன் என்ன ஆச்சு, அவன் கீழே விழுந்து நல்லா வாரி வாங்கினானான்ட்டு எல்லாம் ஏசா யோசிச்சிருக்கலாம் மேபி. சில நேரங்கள்ல ஒரு அடையாளம், அதுவும் நம்மளுக்கு மாம்ச பிரகாரமாயும் ஒரு அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுது. ஏதாவது ஒரு பலவீனங்களோ இல்ல ஏதோ ஒரு காரியமோ எதாவா இருந்தாலும். ஆனா ஏன் ஆண்டவரே இது எனக்கு தந்தை, அதான் சொன்னேன்ல, பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்க, எல்லாருக்கும் சுகத்தையும் எல்லாரையும் உயிரோட எழுப்புன பவுல ஆண்டவர் ஒரு முள்ளினால வாதித்தார். அப்போ அவன் கேட்கும்போது என்ன சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய தொடை சந்தை அந்த தொட்டனால அது சுளுக்கிட்டு அப்படின்னு இருக்கும். அப்போ திரும்பியும் அவன்கிட்ட அந்த அடையாளத்தை குறித்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு காரியம். அதுதான் நம்ம வேதத்துல பின்னாடி வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த யாக்கோபின் சந்ததி அப்படிதான் சொல்லிட்டு அவருடைய சந்ததி. இப்போ நீங்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நினைக்கிறேன். யாத்ராகமம் 19:3 வாசிக்கலாம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால். அப்போ இங்க இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறாங்க அவருடைய அந்த ஜனங்கள் எல்லாருமே. அப்போ அவனால ஆண்டவரால் அடையாளப்படுத்தப்பட்ட யாக்கோபாகிய இஸ்ரவேலு, அவனுடைய ஜனங்கள், அவனுடைய கோத்திரங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறாங்க. இதேதான் நம்ம அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தாரு. அப்ப அந்த சந்ததியா இருக்கிற நாம் எல்லாரும் என்ன அடையாளப்படுத்தப்படுகிறோம், இஸ்ரவேல் என்கிற அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. அதை வாசிக்கலாம். வாசிச்சுட்டு ஆபிரகாம் சாராளுடைய இதை பார்க்கலாம். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ விசுவாச மார்க்கத்தார் யாரா இருந்தாலும், ஏன்னா ஆபிரகாமின் விசுவாசத்தை கொள்ளணும். இப்போ யாக்கோபுக்கும் பாத்தீங்கன்னா பயம் இருந்தது, விசுவாசம் இல்ல, ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் அவன் மரண தருவாயில அவன் தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை சொன்னான்.
இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை கூட அவன் முன்னறிவித்த காரியம் இருந்தது. அப்போ அவ்வளவு ஒரு 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 இந்த வாழ்க்கைதான். ஆனா ஆண்டவரால முன்குறிக்கப்பட்டு, ஏன்னா அவனால வந்து ஜாதிகளும் வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அவன் பேரால அந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் முற்றும் முடி. அப்போ அப்படிங்கும்போது அவனை அவனை ஆண்டவர் எப்படி பக்குவப்படுத்தி சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவனை வழி நடத்தி கொண்டு வந்திருப்பாருல்ல. இப்ப நம்மளும் இங்க நம்மளுக்கும் வந்து நம்ம அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் போது, இல்ல இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு அப்புறமும் நம்ம வழி நடத்தப்படும் போது நம்மளுக்கு நிறைய விசுவாச போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்ப விசுவாச போராட்டம் ஒருத்தருக்கு வருது, சூழ்நிலைகள் மோசமா இருக்குது அப்படின்னு. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மளும் அதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார். ஒருவேளை நீங்க பொருளாதார நெருக்கடியில இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஹஸ்பண்டால வேலை செய்ய முடியல, இல்ல ஏதோ ஒரு இது செஞ்சுட்டு அது சரியா வரல அப்படின்னா, லேடிஸ் கூட நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ட்டு அதை தேடிட்டே இருங்க. ஏதாவது கற்றுக்கொள்ளணும் புதிய காரியங்களை. நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்றது அதுதான். நம்ம பழைய வருஷத்துல போன வருடம் நம்ம இருந்ததை விட இந்த வருடம் நம்ம எவ்வளவு பெட்டரா இருக்கிறோம். ஈவன் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா, உங்களால முடியாத ஒரு காரியத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல பேஷன் இருக்கும். அந்த அந்த காரியத்தை தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. சில நேரங்கள்ல இந்த விஷயத்த நான் செஞ்சேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளே சொல்றேனே, இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும். ஒரு ஒரு ட்ரெஸ் தைக்கிற காரியம். ஆனா எனக்கு அது ஒண்ணுமே வராது. எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு வராது அந்த விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போய் கத்துக்கோங்க. அது யார் இடத்துல இருந்தாலும் கத்துக்கோங்க. இப்ப யூடியூப் இருக்கு, நிறைய கத்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணு சின்ன ஒரு கைத்தொழில் செஞ்சு நமக்குன்னு ஒரு ஒரு சம்பாத்தியம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஆண்டவரத்துல போய், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் மாற்றும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா காரியம் இல்ல. ஆண்டவர் நமக்கு நல்ல கைகளை தந்திருக்கிறார், கால்களை தந்திருக்கிறார். இந்த காலத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. நம்ம டியூஷன் எடுக்கலாம், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா. ஏதாவது ஒரு வழியில ஹஸ்பண்டோட வந்து நம்ம சரிப்படுத்தலாம். ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளணும் ஸ்திரீகள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு போராட்ட சூழ்நிலையாதான் இருக்கும். ஒரு சரீர பலவீனமா இருக்குதா, அந்த பலவீனம் ஏன் வந்தது, அதோடைய ரூட் காஸ் என்ன, இதுக்கு நம்ம என்ன செய்யணும், எதனால இந்த வியாதி வந்தது, அப்ப நம்ம அதுக்கான காரியங்களை நம்ம சரிப்படுத்தணும். அதுக்கான சாப்பாடை சாப்பிடணும். இது நான் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா தெரியும், எனக்கும் வீசிங் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள், ஜாயிண்ட் ப்ராப்ளம், நிறைய என்னென்னமோலாம் இருக்குது. பட் ஆனா அதுக்கு ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இது என்ன பண்ணா இது சரியாகும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும். டெய்லி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா கொஞ்சம் உடம்பு நல்ல கை கால், ஏன்னா ஒரு ஏஜ் வரும்போது மூட்டு வலி அது இது. அப்போ நீங்க ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணல, கொஞ்சம் நடைங்க. டெய்லி டெய்லி கரெக்டா தண்ணி குடிங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. இது எதையும் நம்ம பண்றது இல்ல. இப்ப எனக்கு தோணுது, நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகும் நம்ம ஒழுங்கா புரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கல. அந்த காலத்துல நம்ம பாட்டி நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சாயங்காலம் ஆனா சுண்டல்ல வைப்பாங்க. ஏன்னு இப்பதான் தெரியுது. சுண்டல் சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும். அப்ப இந்த காரியங்களை நம்ம செய்யாம நம்ம எல்லாத்தையுமே அசட்டையா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வியாதி வந்த பிறகு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு நடக்க முடியல, எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். நிறைய பலவீனங்கள், ஆனா அதை தாண்டி அந்த பலவீனங்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ளாத வரைக்கும், அந்த எடுத்துக்கொள்ளாத படிக்க ஆண்டவர் ஒரு ஒரு குட்டியோண்டு ஞானம், கொஞ்சோண்டு ஞானம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஒருவேளை நீங்கள் அதை விட அதிகமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க. கடந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எது அது ஈஸி கிடையாது அப்படின்ட்டு. எல்லாவற்றையும் எப்படி யாக்கோபு மேற்கொண்டு ஜெயிச்சானோ, ஆண்டவர் அதை அனுமதித்தார். அந்த போராட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிச்சாரு. ராத்திரி ஃபுல்லா பிந்தி தனித்திருந்தான், காரியங்களை செய்தான், அடையாளத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் எதுல என்ன காரியம் நம்மளை சோர்வடைது, தயவுசெய்து நல்ல ஒரு சகோதரிகள் கூட்டம் இருக்கீங்க, ஒரு மிடில் ஏஜ் யங் ஏஜ்ல இருக்கீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இது நான் என்னுடைய வாழ்க்கையில பிள்ளைங்களை வளர்க்கறது ஒரு பீரியடு. பிள்ளைங்களை அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ஆவிக்குரிய போஜனம், அது ஆண்டவரை பத்தி நான்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காரியங்களை நம்முடைய இந்த மாதிரிதான் எக்ஸாம்பிள் வச்சு வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும் பிள்ளைங்க. அப்ப வெளியே பெருசாகும் போது அவங்க வழி விலகி போக மாட்டாங்க. உங்களுக்கு அந்த தைரியம் வந்துரும், என்ன ஆனாலும் என் பிள்ளைங்க என்ன பண்ணாது,
அந்த இது பண்ணாது, எந்த ஒரு தவறு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். அதே மாதிரிதான் நம்முடைய சரீரமோ, நம்முடைய மாம்ச பிரகாரமான காரியங்களோ, உலக பிரகாரமான காரியங்களோ ஞானமாய் நடந்து கொள்ளும் போது, அப்போ நம்ம அந்த இது ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மள ஒரு பேரை கொடுத்து நம்மள எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா வைக்கணும்ட்டு அவர் இது பண்ணும்போது நம்மளுடைய சுய இதனால நம்ம இது பண்ணிக்கிட்டு நம்ம கடைசியில போராடிக்கிட்டு வாழ்க்கை அவர் எல்லாற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டுதான் நம்மள இந்த உலகத்துல உண்டாக்குனார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்கும். ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப ஆசை நிறைய மரம் செடி எல்லாம் வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆசை. அப்புறம் வாழை மரம் ரொம்ப இது இருக்கும். அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, நாங்க மாடியில தான் இருக்கிறோம், பால்கனில தொட்டியில வாழை மரம் வளர்த்தாங்க. சும்மா சின்ன வாழை மரமா வரும், கொஞ்சம் இலை இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு வந்து அந்த வாழை இலைய பறிச்சு சாப்பிடணும்ட்டு அவ்வளோ ஒரு ஆசை. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தா வாழை இலை எக்கச்சக்கம் இருக்கும். பட் ஊர்ல எல்லாம் இருக்கும்போது எவ்ரி சண்டே வாழை இலையில தான் சாப்பிடுவோம். கட் பண்ணி வாழை வீட்டுல அப்பா கழுவி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. வாழை ரொம்ப ஆசையா இருக்கும். இங்க வந்து அது கிடைக்கல, வாழை இலை காசு இல்லை, சும்மா காசு கொடுத்து இதுக்கு வாழை இலை வாங்கணும்ட்டு. அப்போ அவங்க அப்படி தொட்டியில வச்சிருக்காங்கன்னு நானும் ஒரு 3 கண்ணு தொட்டியில வச்சு வளர்த்தேன். நம்ம வாழை இலைக்காக தான் வச்சேன். பிள்ளைங்க எல்லாம் வரும்போது விருந்து செஞ்சு வாழை இலையில அப்புறம் எதுக்காவது வேணும்னா ரொம்ப ப்ரெஷியஸா அந்த வாழை இலையை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நம்ப மாட்டீங்க, திடீர்னு பாக்குறேன் அந்த வாழை இலையில வாழை மரத்துல 2 பூ விழுந்திருக்கு. தொட்டியில வச்ச வாழை மரத்துல பூ வருமான்னு அவ்வளவு ஒரு ஆச்சரியம். ஆனா ஒண்ணு வந்து குட்டியோண்டு ஒரு 10, 12 காய் காய்ச்சிச்சு. இன்னொன்னு வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு இதுக்கும் உரம்பு ஒழுங்கல்ல ஒண்ணும் கிடையாது, வெறும் தண்ணி பெரிய தொட்டியில ஒரு பக்கெட் சைஸ்க்கு தொட்டியில வாழை மரம் வளருது. அந்த சின்ன வாழைப்பழமும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அந்த பெரிய வாழைப்பழத்தை சீப்பெல்லாம் கட் பண்ணி அரிசியில வச்சு அது நல்லா பழுத்துருச்சு. இப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவர் பாருங்களேன், நான் ஒரு வாழை இலைக்கு தான் ஆசைப்பட்டேன் ஆண்டவர், ஆனா எனக்கு ஒரு பழத்தை அதுவும் தொட்டில அதான் அப்போதான் சொன்னேன், எனக்கு வாழை கண்ணு தான் தொங்க சொன்னாங்க. நான் தரையில வச்சுட்டு இன்னும் எனக்கு கொலை போடல அப்படின்ட்டு. அதுதான் சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையில வந்து அந்த வாழ்க்கையை அழகாக்கும். அது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்களை அனுபவிக்காம இது நானும் பண்ணுனேன். என்னுடைய மிட் ஒரு 30s 40sல நான் இருக்கும்போது, இப்ப நான் 40 அபவ் மேல போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையுடைய ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு அருமையான காரியங்களை நம்ம சுட்டி தந்திருக்கிறாரு. அதே மாதிரிதான் மல்லிகைப்பூ அவ்வளோ ஆசையா இருக்கும். அப்படியே தொட்டியில தான் வச்சா கொடி மாதிரி டெய்லி 2 முழம் பூக்கும். அது வாசம்னா வாசம். நான் ஊர்ல கூட இந்த மாதிரி நான் மல்லிகைப்பூ வாசத்தை பாரு, இப்பெல்லாம் இந்த ஒரு மாதிரி காட்டு மல்லி எல்லாம் வருது. சோ அந்த சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க பொருளாதாரத்துல இதுவா இருக்கீங்க, நீங்க இல்லைன்னா நீங்க அதுக்கான காரியங்களையும் நீங்க செய்யணும், பெண்களாகிய நீங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன காரியங்களை வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த ஒரு ஒரு பேர்டுக்கு சாப்பாடு போட்டு அது கொஞ்ச நேரம் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு நம்ம அதை அனுபவிப்போம் அப்படின்னா அதுக்கு காலம் இருக்காது. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இது சொல்றேன். அப்படி யாக்கோபுடைய அந்த புதிய அடையாளம், அப்ப நம்முடைய புதிய அடையாளம் நம்ம பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நம்ம களைந்து போட்டு புதிய அடையாளத்துக்குள்ள நம்ம வரோம். புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் வரோம். ஆண்டவர் நமக்கு அந்த நாமத்தை தரித்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே யாரா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியா இஸ்ரவேலின் வம்சத்துல இஸ்ரவேல் என்கிற நாமம் தரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அடுத்த 2 எக்ஸாம்பிள், ஏன்னா நான் எனக்கு யாக்கோபை குறித்துதான் சொல்றதுக்கு வந்தது. ஆனா ஆண்டவர் புதிய அடையாளத்தை யாருக்கெல்லாம் இன்னும் வேதத்துல கொடுத்தாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆபிராமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்த அடையாளம் ஒரு புதிய அடையாளம், ஆபிரகாம் என்னும் நாமத்தை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல, அந்த பேரு கூட அவர் அதான் பிள்ளைங்களுக்கு, எனக்கெல்லாம் அப்பெல்லாம் அறிவு கிடையாது, ஏதோ பேர் வச்சேன். ஆனா பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு அர்த்தமுள்ள பேரை வைக்கிறோம். ஏன்னா
எப்பொழுதுமே நான் சொன்னேன், நம்முடைய ஆவி நம்முடைய பேச்சோடு தொடர்புடையது. அந்த நம்ம பேசுற வார்த்தைகளினாலதான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுறோம்ட்டு வேதம் சொல்லுது. வார்த்தைகளில ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாளும் நெகட்டிவ் வார்த்தையை பேசக்கூடாது. நெகட்டிவ் காரியங்களை சொல்லவே கூடாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, அரிசி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அரிசி டப்பா காலியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இருக்கு, அந்த இல்லை அப்படின்ற வார்த்தை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். எதுவும் இல்லைன்னே சொல்லாதீங்க, பாசிட்டிவாவே சொல்லுங்க. என் பிள்ளைங்களை குறித்து பேசும்போதும், என் பிள்ளைக்கு இது செய்ததற்காய் நன்றி ஏசப்பா, எனக்கு இந்த சுகத்தை தந்ததற்காய் நன்றி ஏசப்பா, எல்லாமே நன்றி, எல்லாமே பாசிட்டிவ் 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 தான். ஏன்னா புதிய அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்ன்றத நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப நம்ம இஸ்ரவேலுன்னு பேரை தந்திருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய வம்சம் விருத்தியாகும். நம்மளிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க, நம்மளிலிருந்து ஜாதிகள் உண்டாகும். அப்படிதானே? அப்போ அது நம்ம எப்படி பயந்துட்டு சின்ன சின்ன காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு பயந்துட்டு இருக்கிறோம். அப்ப இங்க பார்க்கும்போது ஆபிரகாமை எங்கிருந்து அழைத்து வந்தார்னா, கல்தேயர் தேசத்திலிருந்து, கல் தேவர்களை வணங்குகிற ஒரு பாபிலோன் சொல்லுவாங்க, எனக்கு அது நாட் ஷுர், பட் கல் தேவர்களை வணங்குகிறவனா இருந்தான். அதனாலதான் அவன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பின் சென்றான். அதுக்கப்புறமும் சும்மாவா இருந்தாரு? உனக்கு நிறைய நாள் பிள்ளை இல்ல. அப்போ குழந்தை இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த காரியங்கள் இது பண்ணும்போது ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை பண்ணி கொண்டுகிற காரியம் எப்பொழுதுமே அதுதான். யாக்கோபுக்கோடுமே ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உடன்படிக்கையின் அடையாளம். ஆண்டவர் எல்லாத்துக்குமே அடையாளம். ஒரு பேரை கூட பாருங்களேன், பேர் ஆக்சுவலி ஆபிரகாம்ன்ற பேரும் தப்புலாம் கிடையாது. அது இங்கிலீஷ்ல எக்ஸால்டட் ஃபாதர் அப்படின்னு ஒரு 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 குடும்பத்துல ஒரு பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு தகப்பன் அப்படின்ற ஒரு ஸ்தானம். ஆனா அங்க எப்பொழுதுமே நம்ம உலகத்துல உலக பிரகாரமாய் ஒரு குழந்தை இருந்தாதான் அவனுக்கு தகப்பன் அப்படின்ற அடையாளம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு. ஆனா நம்ம இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைப்பேன். நம்முடைய சிந்தனைகள் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தை இல்ல அப்படின்னா அதிலேயே நம்முடைய வாழ்க்கைய முடித்து கொள்கிற, இல்ல இதனால என் வாழ்க்கை அற்று போகிற அந்த ஒரு எண்டிங் வந்துடுச்சு, இல்ல என் வம்சம் இல்ல அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கவே கூடாது நம்ம கிட்ட அப்படின்ட்டு. அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் போது அவர் அந்த எல்லாவற்றையுமே உங்களுக்கு மாற்றி தருவார். ஏன்னா இஸ்ரவேல் என்கிற பேரே ஜாதிகளுக்கு தகப்பன்னு அங்கேயுமே அவனுக்கு அது சொல்றாருல, உன்னிலிருந்து புறப்படுவாங்க. அந்த கோத்திர பிதாக்கள் எல்லாருமே இஸ்ரவேல் என்கிற நாமத்துலதான் அழைக்கப்பட்டாங்க. உலகமே இன்னைக்கு நம்மளும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்கிற நாமத்துலதான் அழைக்கப்படுகிறோம். அப்ப நம்மிலிருந்து எல்லாமே உண்டாகும், நம்மிலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகும். இப்ப நம்ம ஏன் சில காரியங்களை குறித்து தெரியல, எனக்கு அது பிராக்டிக்கலா எப்படி சொல்லணும்னு தெரியல. மேபி அது நம்ம எல்லாமே மாறணும். நம்முடைய நம்முடைய சிந்தனைகள், நம்ம யோசிக்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை நம்ம இடத்துல காணப்படணும். நான் அதான் சொல்ற மாதிரி சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஏன் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார்? இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? இதை தாண்டி போறதுக்கு நான் என்ன செய்யணும்? தினமும் நான் கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் இது சில நேரம் சிலர் ஏதாவது ஒரு இதுல ஒரு அடிமைப்பட்டிருப்பாங்க. சில காரியங்கள் சிலருடைய இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உலக பிரகாரமா. நான் எப்பவுமே சொல்லுவேன், உலக பிரகாரமாய் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஆண்டவருடைய மனுஷனா இருந்தாலும் அதிகமாய் அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிட்டு காட்ஃபாதர் மாதிரி வச்சுட்டு, இவங்கதான் எனக்கு எல்லாமே, இவங்கதான் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள் நம்ம அதுல இருந்து இது பண்ணி போவோம். ஒண்ணு அந்த மனுஷன் உழுவாரு, இல்லைன்னா நம்ம உழுவோம். கண்டிப்பா நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற ஒரு காரியம். அப்போ இங்க பார்க்கும்போது ஆபிரகாமுடைய காரியம் என்னன்னா, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டு அவனுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து அவன் அங்க வந்தானா, வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எந்த காரியமா இருந்தாலும் சரி அவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருவோம். அவர் நடத்துவார், அவர் பார்த்து கொள்வார். எங்க சர்ச்ல ரீசெண்டா ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க. 15 வருஷம் கழிச்சு எவ்வளவு IVF என்னென்னமா பண்ணி குழந்தை நிக்கவே இல்லையா.
இப்போ ஒரு ஆண் பிள்ளைய அவங்க எனக்கு தெரியாது அவங்க பிரெக்னெண்டா இருந்தது. ஏன்னா நான் ஊர்ல இருந்தேன் அப்படி நிறைய காரியங்கள் இடையில பார்த்தேன். ஆனா தெரியல. பட் அவங்க அது அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. பட் சாட்சி சொல்லும் போது ஐயோ சிஸ்டருக்கு அவங்களுக்கு எப்பா என்ன ஒரு சந்தோஷமா, எவ்வளவு வருஷம் 15 வருஷம் ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. அப்போ அங்க சொல்லுகிறாரு, அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். தந்தாலும் தரலைன்னாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. அவர்தான். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நாமம் தரிச்சிருக்கிறார். எனக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமாய் தாயோ தகப்பனோன்ற அடையாளம் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளால அநேக வம்சங்கள், அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாய் வைக்கிறார் அப்படின்ற ஒரு காரியங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய மனதை நம்ம என்ன பண்ண முடியும், தேற்றிக் கொள்ள முடியும். கர்த்தர் தருவாரு. அவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. அவருடைய சித்தம் என்னமோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு. அங்க அதுக்கு பிறகு வேற வேலை எல்லாம் நடந்துச்சு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளை தரேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் தரல அப்படின்ட்டு சாரா என்ன பண்ணிட்ட, குறுக்கு எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அதுல நிறைய பிரச்சனைகள். அப்போ இங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் வசனத்துல, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துறபடியா உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் ஆபிரகாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபிரகாம் தான் வரும். அப்ப உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்ற பேரை அங்க கொடுக்குறார். புள்ளியே இல்ல, ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனா அவன் அதை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த ஆபிரகாமின் விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் நம்மள வழி நடத்துது. அந்த இஸ்ரவேல் என்கிற நாமத்தை நமக்கு, அந்த அடையாளத்தை நமக்கு பெற்று தந்தது. அதுக்கப்புறம் தான் காரியங்கள் எல்லாம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் அவனோடு கூட செய்கிற ஒரு காரியம். அப்போ நம்மளோடும் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா நாம அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோமா, அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் இருக்கிறோமா, அந்த உடன்படிக்கையை கை கொள்கிறோமா அப்படின்றதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நீ பாத்தீங்கன்னா, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் அப்படின்னு சொல்றாரு. ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாருன்னா அதுல மாறாத தேவன். அதான் சொன்னேன், அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் மாறவே மாட்டார். அவர் வாக்கு மாறவே மாட்டார். நீங்க உங்க வாழ்க்கை பாதையை எடுத்து பாருங்க. ஒருவேளை அதுவும் ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்றேன். நிறைய நேரம் நம்மள அறியாம நம்ம கம்பேர் பண்ற ஒரு காரியம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இருக்குது. சந்தோஷமா, சமாதானமா அந்த குடும்பம் போயிட்டு இருக்கு. அப்பப்ப சம்பாதிக்கிற காசுல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நல்லா சண்டே ஆனா அப்பா சர்ச் கூட்டு போறது, கறி வாங்குறது, நல்லா சாப்பிடுறது, சந்தோஷமா இருக்குது. எல்லாம் போகுது. அங்க சகோதரிகள் இருக்காங்க. அப்படி எல்லாம் போகுது. அந்த லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணமகனை தன் மகளுக்கு ஒரு மூத்த மகளுக்கு ஏதோ தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமா போகுது. ஆனா அடுத்த சகோதரியுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கும் ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அவரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு நல்லா வேலை செஞ்சு நல்ல ஒரு நிலைமையில போறாரு. இந்த சகோதரியுடைய வாழ்க்கை அது வரைக்கும் நார்மலா போயிட்டு இருந்தது. இவங்களுடைய வாழ்க்கை பாதை வேற மாதிரி இருக்கும்போது, ஏன்னா இவங்க ரொம்ப 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். 2 பேருமே உழைக்கிறவங்க. நிறைய ஒரு நல்லா சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு போராடி ஒரு இதுல வரவங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா நம்ம மனசுல தோணணும். அதான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு இந்த விஷன் இருக்கணும். உங்களுடைய படிப்பு காரியங்களா இருந்தாலும் சரி, உங்களை மோல்டு பண்ணிக்கிற காரியங்களா இருந்தாலும், எந்த காரியங்களா இருந்தாலும் அது நம்ம மனசுக்குள்ள நம்ம தோணணும். நம்ம மத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் முன்னுக்கு வர மாட்டோம். அப்போ இந்த ஒரு 2 பேருக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா ஒரு வித்தியாசம் வந்துருது. அந்த வித்தியாசம் வரும்போது இந்த சகோதரிக்கு இப்ப அந்த சகோதரி நார்மலாவே போயிட்டு இருந்தாங்கன்னா இங்க பிரச்சனையே இருந்திருக்காது. பட் இவங்க இங்க மீடியமா அதே லெவல்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க வேற வேற லெவல்களுக்கு மாறும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒண்ணும் இல்லையே, அங்க இல்லையே, எனக்கு இல்லையே. இப்ப அவங்களுக்கும் வீடு இல்ல, வாசல் இல்ல, இல்ல எதுவுமே இல்லாம அவங்களும் பிரயாணம் பண்ணும்போது அந்த ஐக்கியமும் நல்லா இருந்திருக்கும், அந்த காரியங்களும் நல்லா இருந்திருக்கு. இது உலக பிரகாரமாய் நடக்குது. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை மாத்திக் கொள்ளுங்கன்னு சொல்ல வரேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஒரு போட்டியும், ஒரு நம்மள அறியாம நான் போராடுறேன், நான் கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு குடிசை வீட்டுல இருக்கிறவங்க கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற காரியம் இருக்குது. ஒரு ஃபாரின்ல இருந்து சம்பாதிச்சுட்டு நான்லாம் ஃபாரின்ல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ ஃபாரினுக்கு போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப சொல்றேன், இந்த வாழை இலைக்கு கூட அலைஞ்சுக்கிட்டு அதுவும் சிலர்லாம் வெத்தலைக்கு அலைவாங்க பாருங்க. ஐயோ நிறைய காரியங்கள் இங்க ஒரு தேங்காய் நிறைய இருக்குங்க.
அந்த கிடைக்காத போதுதான் கிடைச்சு காசு இருக்கும். ஆனா சில சில சின்ன சின்ன விஷயங்கள அனுபவிக்கிறது. நான்லாம் ஊருக்கு போனா அப்படி என்ஜாய் தான். டெய்லி கீரை வாங்கி சாப்பிடணும்னு இங்க கீரை கிடைக்கும். சின்ன சின்ன காரியங்கள நம்ம இருக்கும்போது அத அனுபவிக்காம, அதுக்கப்புறம் அது போன பிறகுதான் அதோட அருமை தெரியும். அப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது, நமக்கு ஆண்டவர் போயிருக்கிற பாதை, நம்மளோட காரியங்கள நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு அங்க போராடி, அதையே பார்த்துட்டு, எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல. எனக்கு தெரியும். சொந்த வீடே இல்லாம, சொந்த வீடு 5 வீடு வச்சுட்டு சந்தோஷமா இல்லாத வாழ்க்கையே நான் பார்த்திருக்கேன். வீடே இல்லாம வாடகை வீட்ல இருந்துட்டு ஜாலியா அப்படியே அந்த இவங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னா, கஞ்சமா அப்படியே ஒண்ணுமே இருக்காது. தொட்டுக்க பொரியல் கூட வச்சுக்காம சாம்பார்ல போட்டுருக்க காய வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க வந்து நல்லா மீனு அது இதெல்லாம் வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டு அதெல்லாம் ஆண்டவர் நடத்துவாரு. இன்னைக்கும் நடத்துறாரு அவங்கள. அப்போ அந்த நம்மளுடைய மைண்ட் செட் தான் அது. அப்ப இங்க பார்க்கும்போது, அவனுக்கு ஒரு உடன்படிக்கைய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சாராளுனால அந்த காரியங்கள் நடந்தாலும், ஆபிரகாம் என்ன பண்ணான்? அந்த காரியத்தை விசுவாசித்தான். அவன் ஆண்டவரத்துல அதனாலதான் திருப்பி எ அ ஆண்டவர் வந்து அவன் ஐசக்க வந்து பலியிட கேட்கும்போது, அவன் எதுவுமே இது பண்ணல. அத பத்தி கவலையே படல. ஏன்னா, அவர் தானே குடுத்தாரு. வாக்குத்தத்தத்த குடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்த குடுத்துட்டாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஆனா, அதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி நெறைய காரியங்கள நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம அத புரிந்து கொள்ளாம, அப்போ நான் எந்த இடத்துல தவறுனேன்? நான் எந்த இடத்துல இது பண்ணேன்? அதான் சொல்றாங்க. அந்த மெடிடேஷன் அந்த தியான காரியங்கள் எல்லாம் பேசுறவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்கு? நம்ம நல்லா சிலருக்குலாம் நடந்தா மூச்சு வாங்குவோம். அப்படின்னா, அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் விட்டுட்டு, நம்ம எதுக்கோ ஓடிட்டு இருப்போம். பாடியோட ஒவ்வொரு சைனும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக ஒரேடியா அதே யோசிக்கல. நம்ம சாப்பிடுற உணவு செரிக்கல. அப்ப இந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்கல. இத அவாய்ட் பண்ணணும். இவ்ளோ தண்ணி குடிக்கணும். நம்ம யூரின் மஞ்சளா போகுது. நம்ம இவ்ளோ தண்ணி குடிக்கணும். இப்படி ஒரு இதுவும் நம்மளுடைய ப உடம்பை குறித்த ஞானம் வேணும். நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம இவங்க கிட்ட பேசுனோமா? இது எதுக்காக பேசுறோம்? இத நான் எப்படி பண்ணோம்? இவங்க நமக்கு ஒண்ணு பண்ணுனாங்களா? நான் சொன்னேன்ல, 100 விஷயம் 99 விஷயம் நன்மை செஞ்சிருப்பாங்க. ஒரு விஷயம் அவங்க தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள உடனே ஜட்ஜ் பண்ணி தூக்கி வீசிர்றது. இத நான் பண்றேனா என் வாழ்க்கையில? நான் இவங்களோட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அதுல ஆண்டவர் இத விரும்புவாரா? இந்த மாரி நம்முடைய வாழ்க்கைய நம்ம சீர்படுத்திக் கொண்டே போகும்போது, நமக்குள்ள உண்மையாவே ஒரு வாஞ்சை இருக்கும்போது, நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லிருங்க. எனக்கு முடியல. என்னால நெறைய நேரம் இப்போ கோவப்படுகிற தருணங்கள் வரும்போது, சில நேரம் பேசிடுறேன், சில நேரம் ஆண்டவர்ட்ட சொல்லுவேன். என்னால முடியல ஏசப்பா. நீர் நடத்தும். நீர் வழி நடத்தும். நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். நீர் எனக்கு ஒரு அடையாளத்த தந்திருக்கிறீர். இந்த அடையாளத்த குறித்து கூட ஜனங்கள் பேசுவாங்க. தப்பு தப்பா. அவனுக்கு அடையாளம் குடுத்தாருன்னா, அவன் கண்டிப்பா யார்கிட்டயாவது போய் சொல்லுவான். பிள்ளையே இல்ல, வயசாகி போச்சு. ஆபிரகாம்னு பேர வேற வச்சுட்டாராம். ஒரு அடையாளத்த குடுத்துட்டாராம். அங்க ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா பேசியிருப்பாங்க. பட் ஆனாலும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் உடன்படிக்கையின் தேவனா இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி சொல்றாரு. அப்படிங்கும்போது அது மாறவே மாறாது. இதே போலதான் சாராளுடைய காரியமும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 15, 16 வசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று இருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்ப இங்க பாருங்க. சாராள். சாராயினாலுமே பிரின்சஸ்னு அர்த்தம் தான். இளவரசி தான். வீட்டுக்கு அவ இளவரசியா இருந்தா. ஆனா அவர் என்ன பண்ணாரு? தேசங்களுக்கு இளவரசியாய் அவளை மாற்றினார். தேசங்களுக்கு தாயாய் மாற்றினார். எவ்வளவு ஒரு பெரிய பொசிஷன் இல்ல? அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவளுக்கு பிள்ளை பிறக்கும். ஏன்னா ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிருந்தது. அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம யோசிக்க வேண்டியது. முடியாது என்ற காரியத்தை முடிய பண்ணுகிற தேவன். ஒருவேளை அது அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு வாசல், ஆண்டவர் திறப்பாரு. திறக்கலைன்னாலும் பரவாயில்ல. நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம மத்தவங்களை எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல எனக்கு. நான் போய் அவங்க கிட்ட அவங்கள சரி பண்ணும், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ போராடுறது கிடையாது. ஆனா நிறைய நேரம் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை நம்மள உயர்த்துறதுக்கு சிலரை பயன்படுத்துவார்.
சிலரை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கை தரத்தையோ, நம்முடைய எண்ணங்களோ, நம்முடைய சிந்தனைகளோ, நம்முடைய ஆவிக்குரிய எனக்கு இந்த குரூப்ல நான் ரொம்ப ஆசைப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய அந்த ஜெபிக்கிற வார்த்தைகள், அந்த ஒரு கொஞ்ச நாள் நீங்க இந்த குரூப்ல நான் ரெகுலரா அட்டென்ட் பண்றது கிடையாது. சாரி. ஏன்னா நீங்க டைம் வேற நிறைய வேற காரியங்கள்ல கமிட் ஆயிட்டா அந்த மாதிரி. பட் ஆனா நான் எப்பவுமே மற்றொரு புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்றது என்னன்னா, இந்த அட்ரஸ் இதை கொடுத்துட்டு எஸ்தர் ஜெபக்குழுல சேர்ந்துக்கோங்க. இல்ல நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க ஏதாவது சோர்ந்து போய், இல்ல அவங்க ஏதாவது எனக்கு டைம் பாஸ் ஆகல. நிறைய வயசானவங்க ஈவன் எங்க அம்மாட்டே சொல்லி போன்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணேன். போனையும் காணோம், எதுவுமே காணோம். ஆனா ஒரு சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா இது ஒரு நல்ல அந்த டைமிங் கரெக்டா கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு ஒரு ஒரு காசிப் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சுத்திட்டு வேண்டாத எண்ணங்கள் இதெல்லாம் வர வேதத்தை ஆம், அந்த அழகாய் இது பண்ணுகிற ஒரு காரியம். அந்த ஆம், சில நான் சில காரியங்களுக்கெல்லாம் சில இதுல எல்லாம் போய் நிறைய ஜாயின் பண்ணி எல்லாம் இருக்கேன். அந்த வழி நடத்துதல் வந்து கொஞ்ச நாள் தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அப்படியே போக போக அது வேற மாதிரி போயிடும். அதான் செல்விட்ட எப்பவுமே சொல்லுவேன். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா, யாக்கோபை போல, ஆபிரகாமை போல ஜாதிகளுக்கு நம்மள ஒரு வீட்டுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு மாத்திரம் இல்ல. ஜாதிகளுக்கு ஒண்ணு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும்போது, ஜாதிகளுக்குன்னு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கும்போது, அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நாம, சூழ்நிலைகள் எப்படி வேணா போகலாம். ஆனா, ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற ஒரு காரியம். ஒரு பிள்ளைக்கு இல்ல. நம்ம ஒரு பிள்ளைக்காக ஆண்டவரத்துல கேட்டுட்டு இருப்போம். அநேக காரியம். அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஆண்டவர்ட்ட கேட்கணும். அவருடைய சித்தத்தை கேட்கணும். அநேகருடைய வாழ்க்கைக்கு நாம ஒரு ஒளி விளக்கா இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா இருக்கணும். அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களா இருக்கணும். அநேகரை ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்துகிறவர்களா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள், செயல்கள். இப்ப என்னையும் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க நல்ல நம்மளுக்கு வேற யாரும் வேண்டாம். நீ கொஞ்சம் வில்லத்தனம்லாம் பண்ணுவ. நீ வந்து இப்படி அப்படி. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட்டு பட்டுன்னு சொல்லிடுவ, கேட்டுருவ, எல்லாம் பண்ணுவேன். ஆனா சொல்லுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லா உன்னை சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்டின்னா, நான் அத பெருமைக்குன்னு நான் எப்பவுமே நான் சொல்றது இல்ல. இப்ப நான் ஒரு பாதையில போயிட்டுருக்கேன். என்ன என்ன எவ்வளோலாம் நானும் செல்வியும்லாம் வந்து ரொம்ப இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்ல வரேன். ரொம்ப நாங்க பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்பப்ப பேசுவோம். முக்கியமான காரியங்கள பேசிக்கொள்வோம். நெறைய இது இருக்கும். நான் சில நேரம் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் அத பேசிட்டு இருந்தேன். அட்டெண்ட் பண்ண உடனே அத ரிமைண்ட் பண்றது. இல்ல எதுனாலும், இல்ல இந்த அக்கா இவ்ளோ வயசாயிடுச்சு. அறிவே கிடையாது. ஒழுங்கா எது சொன்னாலும் வராதுன்னுலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க சாரி சாரின்னுவாங்க. அக்கா நான் உங்கள ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கும்போது, அக்கா நீங்க ஓகேவா? நான் கூட சில நேரம் மறந்துடுவேன் சில காரியங்கள. ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது மாரி நம்மளுக்கு சிலர ஆர் யூ ஓகே? அப்படின்னு கேட்கிற ஒரு ஆள். ஈவன் நம்ம கூட பிறந்தவங்களோ இல்ல யாரோ நம்மள மறந்திருப்பாங்க சில சூழ்நிலைகள்ல. நேத்தெல்லாம் அடிச்சு புரண்டு போய் நேத்து முந்தா மறந்துட்டேன் அதுக்குள்ள. போய் சேர்ந்திருப்பாங்க. நான் சரி அவங்க சேர்ந்துட்டாங்களான்னு குரூப்ல பார்த்துட்டு, ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அடுத்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வருது. கத்தார்ல இவ்ளோ மோசமா? என்னக்கா? என்ன ஆச்சுக்கா? அப்படின்னு பதறி அடிச்சு. அந்த அன்பை நான் ஆண்டவருடைய அன்பை நான் ஜாதிகளுக்கு தாயாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆறுதலாய் வைத்திருக்கிறார். இது நான் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்கள சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இது மாதிரி நிறைய பேரை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருப்பார். நீங்க உலக பிரகாரமான தாயோ, தகப்பனோ, கூட பிறந்தவங்களோ, இல்ல மற்ற அறியுங்களோ, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நீங்க அன்பை எதிர்பார்க்கலாம். அந்த அன்பு கிடைக்காததுனால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை பண தேவைகள், அந்த மாதிரி பண காரியங்கள் சொல்றேன். ஒரு பணம் வருகிற வழியை ஆண்டவர் அடைத்தார் அப்படின்னா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு தகப்பனுடைய சொத்தோ, தாயுடைய சொத்தோ, இல்ல மாமனார், மாமியார் இடத்துல இருந்து வருகிற ஒரு சொத்தோ, உங்க குடும்ப பாரம்பரிய சொத்தோ உங்களுக்கு கிடைக்காம போகுது. அதை யாரோ உங்களை ஏமாத்தி எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா, தயவு செய்து அது பின்னாடி ஓடாதீங்க. கேஸ் போடாதீங்க. அதை விட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரதுக்கு வைத்திருக்கும்போது, நம்ம இது என் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கிற காரியங்கள். எனக்கு இது 2 இப்படி கன்ஃப்யூஷன்லயே இருக்கும் நெறைய நேரம். ஆனா ஒன்றே ஒன்று தெளிவாய் தெரியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இது நிமித்தம் வருகிற பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம தேவையில்லாம எடுத்துக்கிறது. வழியை அடைத்தாருன்னா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. சாராள மாதிரி வேண்டாத வேலை பாத்துறக்கூடாது நம்ம. அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ அவளை ஜாதிகளுக்கு தாய். அப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:6. அந்தப்படியே சாராள்
ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட ஜனங்கள், சாராளுக்கு பிள்ளைகளாய், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய், இஸ்ரவேல் என்னும் நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நன்மை செய்தாலே போதும். நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், மத்தேயுல ஆண்டவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி அங்க பேசும்போது, நீங்க எப்பொழுதுமே பைபிளை ரொம்ப வாசிக்காதவங்க, எனக்கு பைபிள் பத்தி ஞானம் ரொம்ப இல்லைன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்ற நல்லா படிங்க, தெளிவாய் படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகம். அது ஆண்டவருடைய ஊழிய காலங்களை குறித்து. ஆனா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஆத்தரும் அவங்களுடைய புரிதல் படி எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்க அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்ததான காரியங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை அழைக்கிற காரியம், பேதுருடைய ஊழியம், இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். நீங்க ஸ்லோவா புதிய ஏற்பாடுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நம்மளுக்கு இப்படியே ஒரு நிழல்நோட்டமாய், நம்மளுக்கு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட காரியங்களாய், நம்மளுக்கு முன் அடையாளமாய் இந்த காரியங்கள் இப்படி இப்படி நடந்திருக்கு, இப்படி இப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். நம்மளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் புதிய ஏற்பாடு. அதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான தெளிவாய் படித்து கொண்டீங்கன்னா, அதுவும் முக்கியமா யோவான படித்தீங்கன்னா ஆண்டவருடைய அபரிதமான அன்பை நீங்க புரிந்து கொள்ளலாம். இதை உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ்தலர் பவுலுடைய காரியங்கள் இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போலாம். எப்பொழுதுமே பேசிக்ல கரெக்டா இருங்க. இங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தா அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் அப்படின்னு. வேற எதுவுமே ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கல. அதே மாதிரி அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம், நீங்க வீட்டுல பொறுமையா உட்கார்ந்து வாசிங்க. மத்தேயு 25ல மனுஷகுமார் அந்த 25:31 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட் டேல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் இருக்கிற ஜனங்களை கூட்டி சேர்க்கும் போது, நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு தந்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன் எனக்கு இது பண்ணீங்க, காவலில் இதுதான் ஜட்ஜ்மெண்ட்ல அக்கார்டிங் டு அந்த கைண்ட்னஸ், அந்த நன்மை நற்கிரியைகளின் நிமித்தம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். இடது பக்கத்துல பார்த்து நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல, நன்மை செய்யல, நற்கிரியை செய்யல, அதனால நீங்க நித்திய நரகத்துல தள்ளப்படுவீங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். நம்ம நிறைய அதை தாண்டி என்னென்னமோ நம்ம நிறைய பண்ணுகிறோம், வீணாய் நம்ம ஓடுகிறோம், வீணாய் பிரயாசப்படுகிறோம். அந்த காரியங்கள்ல சாராள் மாதிரி வீணா ஒரு ஃபுல் இதுவும் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அது வீணான காரியமாய் நிறைய போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சொல்றதுக்கு இல்ல, அது அதுவும் ஆண்டவருடைய சித்தம் தான். அப்ப இந்தந்த காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்த ஒரு பெயர் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19. மத்தேயு 16:16ல இருந்து 19. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அப்போ இங்கே பார்க்கும்போது நீங்க ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சீமோன்ட்ட சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு. அப்போ சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு அங்க கூப்பிடுறாரு. அப்போ அவனுடைய ஒரு பழைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு இது அந்த சீமோன் அப்படின்றது. அப்போ அந்த சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வெளிப்படுத்துதல். அவனை குறித்த ஒரு இது அவனுடைய டிரான்ஸ்பர்மேஷன் இங்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அவனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறாரு. அவர் யார் என்று கேட்கும் போது அவனுக்கு தெரியுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நிறைய மறுதளிக்கிற காரியங்கள் எல்லாமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இந்த இடத்துல சீமோனை குறித்ததான ஒரு காரியம், சீமோனுடைய முன்னாடி வாழ்க்கை, மீன் பிடித்துட்டு இருந்தான். சீமோனை பத்தி தெரியும், கொஞ்சம் துரு
எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள். அப்போ உலக பிரகாரமா இருக்கும்போது அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாத்துக்கோங்க. அப்போ அவர் அங்க அந்த வெறும் அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் நேம், அந்த சீமோன் அப்படின்ற பேரை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சீமோனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அங்க சொல்கிறார். ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கேபா அப்படின்றதான் அங்க மெயினா வந்து மென்ஷன் பண்ணது. இந்த பேதுருவுக்கு இன்னொரு பேர் கேபா, இங்கிலீஷ்ல சீஃபஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யோவான் வந்து அந்த ரொம்ப எப்பவுமே யோவான் சில காரியங்களை ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் இயேசுவோட அவருடைய கூட பணித்தவர், ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப நுட்பமாய் நுணுக்கமாய் ஆராய்ந்து அறிந்திருப்பாரு. இதுலதான் கரெக்டா வந்து பார்க்கும்போது யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய், அதாவது பேதுரு அவனுடைய அந்த கேபா அப்படின்னு அந்த மாற்றுகிற அந்த சொல்லுகிற காரியம். சில வார்த்தை இப்ப வந்து சொல்லுவாங்க இதுனா அராமிக் நேமு, இது வந்து கிரீக் நேமு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா பேதுருவுக்கு அங்க ஒரு புது அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தா நான் அதை விசுவாசிக்கிறேன். அது பேதுருடைய முன்னாடி இருந்த வாழ்க்கையை தாண்டி அடுத்த ஒரு வாழ்க்கை. இப்ப வேதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு புரிதல் உண்டாகும் உங்களுக்கு. முன்னாடி வாசிச்சதுக்கும் இப்ப வாசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாயும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளாயும் ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கும். அந்த ஆழங்களுக்குள்ள நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம அறிந்து கொள்ள முடியும். நம்மை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். நம்ம எதுக்குமே அப்புறம் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்க பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ராக் ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதுல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் இதை குறித்து, இந்த ஆசீர்வாதங்கள் குறித்து நீங்க தியானிச்சுக்கோங்க, தியானிச்சு நிறைய கற்றுக்கொள்ளுங்க. கட்டவிழ்க்கிறது, கட்டப்படுகிற காரியங்கள் எல்லாம். அப்போ இததான் வச்சுட்டு பேதுரு என்ன பண்றாங்க, கேத்தலிக் பீப்புள் எல்லாம் வந்து அவர் தான் பிஷப், அந்த யார் போப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போப்புன்னு பேதுருவுடைய அந்த சரீரம். நான் ஆக்சுவலி ரோமுக்கு போகும்போது அங்க பார்த்தேன் நான் அந்த அந்த சர்ச்ல, வேட்டிக்கன்ல எல்லாம். பட் எனக்கு தெரியல, அது பிசாசினுடைய தந்திரம் பேதுருவை அதை மேன்மைப்படுத்தி. ஆனா ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வச்சாரு. ஆனா அவரை விட நம்ம அதை சர்ச்ல கொண்டு வச்சு கும்பிடுற அளவுக்கு எல்லாம் அந்த அந்த மாதிரி மனுஷர்கள், அதான் நான் சொன்னேன், யாருமே நமக்கு காட் ஃபாதராகவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு எல்லாமுமா இருக்கணும். அப்ப இங்க பேதுருடைய காரியம் எவ்வளவு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுரு தைரியமா எழுந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை முதலாய் அறிவித்த சீஷன் பேதுரு தான். பேதுருவின் மூலமாய்தான் எல்லாம். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கப்புறம் அந்த அந்த காரியங்கள் நடந்தாலும் பேதுருவை கொண்டுதான் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிச்சு, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் கேபா அப்படின்னு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் அந்த அடையாளத்தை தந்திருக்கிறார், இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய நாமத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். நம்மை கொண்டு ஜாதிகளை உருவாக்குவார், நம்மளை கொண்டு ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார், நம்மை கொண்டு சபையை கட்டுவார், நம்மை கொண்டு நமக்கு ஒரு பாதாளத்தின் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை தந்திருக்கிறார். பூலோகத்துல நம்ம கட்டுகிறது அங்க பரலோகத்துல கட்டப்படும், பூலோகத்துல கட்டவிழ்க்கிறது அங்க கட்டவிழ்க்கப்படும். நம்மளுக்கு அநேக வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார், நம்மளை இவ்வளவு தூரம் வழி நடத்தியிருக்கிறார். அதனால நம்ம வந்து ஒரு நாள் நம்ம எதை குறித்தும் கலங்காதபடிக்கு கர்த்தர் தந்த அந்த பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், அவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக.